வணக்கம். தமிழ்நாட்டுல பொங்கல் பரிசு திட்டம் பத்தி ஒரு சூடான செய்தி வந்திருக்குங்க. அது என்ன, ஏன் திடீர்னு எல்லாரும் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க? வாங்க டீடைலா பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுல எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க. இந்த வருஷம் பொங்கல் பரிசோட 3000 ரூபாய் பணம் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ஒரு கேள்வி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுருக்கு. ஆமாங்க, 3000 ரூபாய். இந்த நம்பர் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க ஹாட் டாபிக். ஆனா இது சும்மா ஒரு நம்பர் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? அரசாங்கம் ஏன் திடீர்னு இந்த முடிவுக்கு வருது? வாங்க ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். சரி, முதல்ல இந்த வருஷ பொங்கல் பரிசு அறிவிப்பு ஏன் இவ்ளோ ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது அத பார்க்கலாம். பொதுவா இந்த பொங்கல் பரிசு திட்டம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். இது வெறும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் இல்லைங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லி அரசாங்கம் வருஷா வருஷம் கொடுக்குற ஒரு அன்பளிப்பு. சொல்லப்போனா இது பல குடும்பங்களுக்கு ஒரு பாரம்பரிய மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த 3000 ரூபாய் கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் டைம்ல பின்னாடி போகணும். கடந்த சில வருஷங்களா இந்த பரிசு பணத்தோட நிலைமை எப்படியெல்லாம் மாறிட்டே வந்திருக்குன்னு ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த டைம்லைனே ஒரு கதை சொல்லுங்க. பாருங்க, 2021ல 1000 ரூபாய் பணத்தோட பரிசு தொகுப்பு கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு நிதி பற்றாக்குறைன்னு ஒரு காரணம் சொல்லி அந்த பணத்தை நிறுத்திட்டாங்க. இது உண்மையிலே மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஆனா இப்போ மறுபடியும் ஒரு பெரிய தொகையோட, அதுவும் 3000 ரூபாயோட இந்த பணம் திரும்ப வரப்போகுதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை கிளம்பியிருக்கு. சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த திடீர் மாற்றத்துக்கு பின்னாடி என்னதான் காரணம்? உண்மையில சொல்லப்போனா இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு அரசியல் கணக்கு, இன்னொன்னு நம்ம மாநிலத்தோட நிதிநிலை. பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த வருஷம் முக்கியமான தேர்தல் வரப்போகுது. சரியா அதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி தான் பொங்கல் வருது. அப்போ இது அரசாங்கத்துக்கு மக்கள் மனசுல இடம் பிடிக்க ஒரு அருமையான வாய்ப்பு இல்லையா? அதனால தான் இந்த தடவை ஒரு மெகா பரிசு கொடுக்கலான்னு பிளான் பண்றதா தகவல் வந்திருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அரசாங்கத்துக்குள்ளேயே இத பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு. சில அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5000 ரூபாய் கொடுத்தாதான் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மாநிலத்தோட நிதி பற்றாக்குறையையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு 3000 ரூபாய் தான் இப்போதைக்கு சாத்தியம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. சரி, இதெல்லாம் பேச்சுவார்த்தை அளவுல தான் இருக்கா இல்ல நிஜமாவே இதுக்கு செயல் வடிவம் கொடுக்க போறாங்களா? வாங்க இந்த புதிய திட்டம் பத்தின விவரங்களை அடுத்து பார்க்கலாம். அதிகாரிகள் மட்டத்துல இப்போ வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. 3000 ரூபாய் கொடுத்தா மொத்தமா அரசுக்கு எவ்வளோ செலவாகும்னு கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தரம். போன முறை பொருட்கள் தரம் சரியில்லைன்னு நிறைய புகார்கள் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இந்த தடவை எந்த புகாரும் வரக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க. அப்போ இந்த பரிசு தொகுப்பு உங்க கைக்கு எப்படி வந்து சேரும்? அதுக்கு ஒரு உத்தேச டைம்லைன் இதுதான். ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடை ஊழியர்கள் உங்க வீட்டுக்கே வந்து டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து நீங்க ரேஷன் கடைக்கு போய் உங்க பரிசு பொருட்களையும் பணத்தையும் வாங்கிக்கலாம். சரிங்க, இந்த அரசியல் நிதிநிலைன்னு நம்ம நிறைய பேசிட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கடைசியில மக்களுக்கு இது என்ன மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது, அதுதானே முக்கியம். நிச்சயமா மக்களோட மனநிலை இப்ப தலைகீழா மாறியிருக்குன்னே சொல்லலாம். போன தடவை பணம் கிடைக்காதப்போ இருந்த அந்த ஏமாற்றம் இப்போ 3000 ரூபாய் கிடைக்க போகுதுங்கிற செய்தியை கேட்டதும் ஒரு பெரிய மகிழ்ச்சியா, ஒரு கொண்டாட்ட மனநிலையா மாறியிருக்கு. எல்லா பக்கமும் இப்போ இதை பத்தின ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்ப்பு தான் இருக்கு. சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வந்தா, இந்த வருஷம் பொங்கல் பரிசுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது தேர்தல். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற தெளிவான அரசியல் கணக்கு. அப்போ ஒரு கேள்வி எழும்புது. இந்த 3000 ரூபாய் இந்த ஒரு வருஷத்தோட சரிதானா, இல்ல வரப்போற தேர்தல்ல இது ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதியா மாறுமா? இது உண்மையிலே மக்களுக்கான ஒரு பரிசு திட்டமா, இல்ல ஒரு அரசியல் வியூகமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.